2 hours later. இவன்ட்டு நான் எப்படி தப்பிக்க போறனோ? Hi hello friends, welcome to Friendly Cooking Channel. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இது மைதா மாவு வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது வந்து சோள மாவு, இதுவும் 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அப்புறம் இது வந்து பெப்பர், இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது வந்து நார்மல் பால், காய்ச்சாத பால். இது வந்து 200 ml இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு அவ்வளோ ஊற்றிக்கலாம். இது கழுவுன சிக்கன் வந்து 1/2 kg வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஏன் இப்படி பார்க்குறாரு? மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் போட்டுருக்கோம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பெப்பர். அந்த இப்போ வந்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுபடி முக்கியமான விஷயம் கையை கழுவிடுங்க. ஆல்ரெடி சிக்கன் கழுவி வச்சதுனால அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை, நீங்கள் வந்து சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதில் ஈரத்தன்மை இருக்காது. அப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு, நம்ம மிக்ஸ் பண்ண தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி தேவைப்படும் போலையே. கொஞ்சம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சிக்கன்லேயும் நம்ம போட்ட மசாலா எல்லாம் பரவுற மாதிரி. இப்போ இந்த சிக்கனை வந்து நமக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 minutes later. பட்டர் 50 கிராமு, ஆயில் தேவையான அளவு, 6-7 பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு, இது வந்து ஒரு 12 முந்திரி நறுக்கி வந்து அரைச்சி வச்சது. சிக்கனை ஊற வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். பட் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஒரு 80% ஒரு 85% அந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லோ மீடியமில் வச்சுருவோம். ஏன் அப்படி வைக்கிறோம்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிற சிக்கன் வந்து ஹீட் பண்ண எண்ணெயில் வந்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஏன் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம்னா, நம்ம பொரிக்க போகிற மசாலா கலந்து சிக்கன் பொரிக்க போகிறது மசாலா தனியாக சிக்கன் தனியாக வராமல் இருக்கிறதுக்காக இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். குக்கில் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. போதுங்க, அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா?
வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மேக்ஸிமம் வந்து ஒரு 80 to 85% குக் ஆயிடுச்சு. நம்ம அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம திருப்பி வந்து அதை வாயில் மாரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இது எடுத்துருவோம். அந்த மசாலாவில் வந்து உப்பு போட்டுருக்க மாட்டோம், பார்த்துருப்பீங்க. அது வந்து ஏன் போடலைன்னா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி அந்த மில்க் ஊற்றி வந்து திருப்பி குக் பண்ணுவோம். மில்க் ஊற்றி திருப்பி குக் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் வந்து நம்ம உப்பு போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் உங்களுக்கு சிக்கன்லேயே சாப்பிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மேக்னேட் பண்ணும்போது மசாலா போட்டு மேக்னேட் பண்ணும்போது சிக்கனில் போட்டு நீங்கள் மேக்னேட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸில் வந்து மில்க் ஊற்றும் போது உப்பும் சுகரும் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி காற்று அடிக்கிறது, எண்ணெய் ரெட்டாக பட்டுறது இப்போ ஜப்பான் சிக்கனை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஃபைனல் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு செமி கிரேவி மாதிரி. எப்படி சொல்கிறதுனா, இந்த சில்லி சிக்கன்லாம் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி அந்த கிரேவி குழம்பு மாதிரி இல்லாமல் செமி கிரேவி மாதிரி இருக்கும். அது வந்து ஜப்பான் சிக்கன் சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சிக்கன் குழம்பு அதை விட இது கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நிறைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் வெளியே கூட சாப்பிட்ருக்கோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது இடத்துல நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலில் செஞ்சுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வீட்டில் கொடுத்தோ இல்லை சாப்பிட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி 80 to 85% ஃப்ரையான சிக்கனை வச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து அடுப்பை பற்றிக்கிறோம். Many months later. 2000 years later. இப்போ நம்ம 50 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டரை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். மற்ற எதுக்கு யூஸ் பண்ணணும் டேஸ்ட்டு கொடுக்காது. பட்டர் மெல்ட் பண்ணும்போது வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பட்டர் வந்து தீஞ்சிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பட்டரை யூஸ் பண்ணியாச்சு. தீய விடாத அளவுக்கு இப்போ நம்ம வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிட்டோம் தீயாத அளவுக்கு. அந்த பட்டரில் வந்து இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச கார்லிக் அதை வந்து சேர்த்துக்கணும்.
கார்லிக் வந்து ஏன் கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணோம் வந்து சில பேருக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். கார்லிக் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால சிக்கனுக்கு வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த வந்து டேஸ்ட்டை வந்து மேலே தூக்கி காட்டும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டரில் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிப்போம். நம்ம எடுத்து வச்ச இந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த முந்திரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஈவனாக இது அளவு ஹீட் அளவு ஆஃப் பண்ணிவிட்டோம். ஆஃப் நிறைய பேருக்கு இதுலேயே தெரியும். அது வந்து அந்த மில்க் வந்து என்ன மாதிரி இப்போ வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியுது. செமி கிரேவி மாதிரி நல்லா குக் ஆகி அந்த ஜப்பான் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வருது. ரொம்ப டெம்ட் ஆகுது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம ஜப்பான் சிக்கன் இதுதான் நம்ம சிம்பிளான ஜப்பான் சிக்கன். மறக்காமல் ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வந்து நம்ம செஞ்ச வீடியோ ஜப்பான் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னு. எங்க தாத்தா பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லி எங்க பொறுப்பை ஞாபகப்படுத்திருக்கீங்க. இந்த ஆஸ்தி எங்களுக்கு நானே நேராக வந்து கோர்ட்ல டாக்குமெண்ட்ஸ் எலும்பா போதா பட்டர் டேஸ்ட் நல்லா இருக்கு. முந்திரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம். ஆனால் அந்த கார்லிக் ஸ்மெல் நிறைய ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்குது. பட்டர் டேஸ்ட் நல்லா இருக்கு. உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது. நாங்கள் செஞ்சதுக்காக சொல்லலை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கரெக்டான அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களா யாருடா? How do I tell you? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.